إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே தொழுகையை தொலைத்துவிட்ட சமுதாயம் என்ற தலைப்பின் கீழ் தொழுகை என்ற அமல் எவ்வளவு முக்கியமானது, திருமறை குர்ஆனும் நபிமொழிகளும் அதை எந்த அளவிற்கு வலியுறுத்தி கூறுகின்றது, இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் இந்த தொழுகை என்ற அமலை பேணுவதில் எவ்வளவு அலட்சியமாக பொதுபோக்காக மறுமையை மறந்து நரகத்தை மறந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் என்பதை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலே பல்வேறு காரணங்களுக்காக தொழுகையை விடுகின்றனர். சிலர் வியாபாரத்தின் காரணமாக எங்களுக்கு நாங்கள் ஐங்கால தொழுகைக்கு வந்துவிட்டால் எப்படி நாங்கள் சம்பாதிப்பது, எங்கள் மனைவி மக்களை எப்படி காப்பாற்றுவது, தொழுவதனால் எங்களுக்கு சம்பாதிக்க இயலாமல் போய்விடும் என்றொரு காரணத்தை முன்வைக்கின்றனர். சிலர் தங்களுடைய வேலைகளை, நாங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறோம், இத்தனை மணிக்கு நாங்கள் உள்ளே இருந்தாக வேண்டும், எனவே தொழுதால் எங்களுக்கு அதை சரியாக செய்ய முடியாது என்று சில காரணங்களை கூறுகின்றனர். அதுபோன்ற அலட்சியம், எதற்கெல்லாமும் நேரங்காலத்தை செலவிடுவார்கள், தொழுகை என்ன அவ்வளவு முக்கியமா என்ற அலட்சியத்தில் அதிகமான இளைஞர்கள், இளம் பெண்கள் தொழுகையை விடுவதை பார்க்கிறோம். அதே போன்று பெண்கள், எங்களுக்கு வீடுகளிலே பிள்ளைகளையும் கணவன்மார்களையும் நாங்கள் கவனிக்க வேண்டியிருக்கிறது, தொழுதால் அதை எங்களால் சரிவர செய்ய முடியாது, எங்களால் தொழ இயலவில்லை என்று பல்வேறு காரணங்களை இன்றைக்கு தொழுகையை விடுவதற்கு காரணமாக, சாக்காக இன்றைக்கு மனிதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த தொழுகை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இஸ்லாம் அது தொடர்பாக என்ன கூறுகிறது, திருமறை குர்ஆன் அது தொடர்பாக நமக்கு என்ன சொல்கிறது என்பதை விளங்காத காரணத்தினால்தான் இன்றைக்கு முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய, வாதிக்கக்கூடிய அநேகம் பேர் தொழுகை விஷயத்தில் மிகவும் பொறுப்போக்காக இருக்கின்றனர். சில ஊர்களிலே மார்க்கம் தெரியாதவர்கள் இப்படியே சொல்லி வைத்திருப்பார்கள், பெண்கள் என்றாலே நரகத்திற்காக படைக்கப்பட்டவர்கள். சிலர் அப்படியே சொல்வாங்க, பெண்கள் என்றாலே நரகத்திற்காக படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் தொழுதாலும் நரகத்திற்கு தான் செல்வார்கள் என்று அறவே மார்க்கம் தெரியாத முஸ்லிம்கள் சிலர் கூறுகின்ற காரணத்தினால் ஐங்கால தொழுகை ஏதோ ஆண்களுக்கு மட்டும்தான் கடமை, பெண்களுக்கு கடமையே இல்லை என்பதை போன்று அதிகமான பெண்கள் செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே,
தொழுகை என்பது இஸ்லாத்தினுடைய 5 தூண்களில் ஒரு தூண். எப்படி இந்த கட்டிடம் நிற்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கு தூண்கள் அவசியம். தூண் இல்லாமல் கட்டிடம் நிற்காது. அதுபோன்று இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் ஒரு வீடாக கற்பனை செய்தால், அதை ஒரு மாளிகையாக நாம் கற்பனை செய்தால், அந்த மாளிகை 5 தூண்களின் மீது தான் இருக்கிறது. எந்த ஒரு தூண் இல்லாவிட்டாலும் அந்த மாளிகை சரிந்து அது இடிந்து விழும். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே 8வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ், இஸ்லாம் 5 தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஷஹாதத்தி அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாயிஸ் ஸகாத் வல் ஹஜ் வ ஸௌமி ரமலான். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறுவது இது தௌஹீத். தௌஹீத் இல்லை என்று சொன்னால் ஒருவன் முஸ்லிமாகவே ஆக முடியாது. ஏகத்துவத்தை வழங்காதவர்கள், ஏகத்துவத்தை புரியாதவர்கள் எல்லா வணக்கங்களையும், நம்முடைய பிரார்த்தனையாக இருந்தாலும், தொழுகையாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், அறுத்து பலியிடுவதாக இருந்தாலும், எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும். அல்லாஹ்விற்கு நிகராக யாரையும் கொண்டு வந்து விடக்கூடாது. அல்லாஹ்வை தவிர யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது. அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அறுத்து பலியிடக்கூடாது. அல்லாஹ்வை போன்று ஆற்றல் இருப்பதாக சிலைகளுக்கோ, தாயத்து தகடுகளுக்கோ, மாலைகளுக்கோ, எந்த ஒன்றுக்கு கருப்பு கயிறுகளுக்கோ அல்லது கட்டிகளுக்கோ அல்லாஹ்வை போன்று நன்மை செய்யக்கூடிய ஆற்றலும் தீமையை தடுக்கக்கூடிய ஆற்றலும் கிடையாது என்று தெளிவாக நம்பிக்கை வைப்பவன் தான் இன்னும் அல்லாஹ்வுடைய ஆற்றல்களில், பண்புகளில், அவனுடைய தோற்றத்தில் அல்லாஹ்வுக்கு யாரையும் இணையாக்கி விடாமல் இருப்பதுதான் தௌஹீத். இது இஸ்லாத்துடைய முதல் தூண். தௌஹீத் இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு அமல் செய்தாலும் அது நன்மையாக மாறாது. திருமலை குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், வலையின் அஷ்ரக்த ல யஹ்பத்தன அமலு, நபியே நீர் இணை வைத்தாலும் சரி உங்களுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். ஷிர்க் என்பது அவ்வளவு பேராபத்து. அப்ப ஒருவனுடைய நல்லறங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் தொழுகை, இஹ்லாஸ், நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற எந்த ஒரு வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றாலும் அதற்கு தௌஹீத் முக்கியம். அப்ப இஸ்லாத்தினுடைய 5 தூண்களில் முதலாவது தூண் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற அந்த ஏகத்துவ கலிமா. இந்த கலிமாவிற்கு அடுத்து 2வது தூணாக இஸ்லாம் சொல்லி காட்டுவது இகாமிஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவது. 3வது ஈதாயிஸ் ஸகாத், ஸகாத்தை நிறைவேற்றுவது. வல் ஹஜ், ஹஜ்ஜை நிறைவேற்றுவது. ஸௌமி ரமலான், ரமலான் மாதம் நோன்பை நிறைவேற்றுவது. தௌஹீதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய தொழுகை தான். நபிகள் நாயகம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பல்வேறு வசனங்களில் ஒருவன் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவன், இறை நம்பிக்கையாளன் என்பதற்கு அடையாளமாகவே அல்லாஹ் தொழுகையை தான் சொல்லி காட்டுகிறான். 5வது அத்தியாயம் 55வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு வல்லதீன ஆமனு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய பாதுகாவலன், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுடைய பொறுப்பாளர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழக்கூடிய காலகட்டத்திலே சஹாபாக்களுக்கு அவர்கள் பொறுப்பாளராக இருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொன்னார்கள். யுத்தங்களிலே தலைமை தாங்கி சென்றார்கள். ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். கைவிடப்பட்டவர்களுக்கு உதவி செய்தார்கள். வாழக்கூடிய காலத்திலே அவர்கள் மக்களுக்கு பொறுப்புதாரியாக இருந்தார்கள். அவர்கள் மரணித்த பிறகும் அவர்கள் வழிகாட்டிய சுன்னா, அவர்கள் வழிகாட்டிய குர்ஆன், அவர்கள் உயிரோடு இருந்தால் எப்படி மக்களுக்கு பொறுப்பாளியாக இருப்பார்களோ அதுபோல் நபிகள் நாயகம் நமக்கு தந்துவிட்டு சென்ற குர்ஆனும் சுன்னாவும் இன்றைக்கு நமக்கு சரியான வழியை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ் உங்களுடைய பாதுகாவலன், இறை தூதர் உங்களுடைய பொறுப்பாளர், இது நம்பிக்கை கொண்டவர்களும் உங்களுடைய பொறுப்பாளர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். நம்பிக்கை கொண்டவர்கள் என்றால் யார்? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் என்றால் யார்? அல்லாஹ் கூறுகின்றான், அல்லதீன யுகீமுனஸ் ஸலாத், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வ யூத்தூனஸ் ஸகாத், ஜகாத்தை நிறைவேற்றுவார்கள். வஹும் ராகியூன், இன்னும் அவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களுக்கு பணியக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். நாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மூமின்கள் என்பதற்குரிய முதல் அடையாளம் தொழுகை. ஏகத்துவ கலிமாவை வாயால் மொழிவது, உள்ளத்தால் நம்புவது, அது முதலாவது தூண் என்று சொன்னால் அந்த ஏகத்துவ கலிமாவை மொழிந்த பிறகு நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவன் தான், நான் தௌஹீதை ஏற்றுக்கொண்டவன் தான் என்பதற்குரிய முதல் அடையாளம், முதல் ஆதாரம்
தொழுகையை நிலைநாட்டுவது. அவர்களைத்தான் அல்லாஹ் ஈமான்தாரிகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சூரத்துல் மூமினூன் என்ற அத்தியாயத்திலே அந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் கூறுகிறான், கத் அஃப்லஹல் மூமினூன், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் வெற்றி பெற்று விட்டனர் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்வை நம்பியவர்கள் வெற்றி பெற்று விட்டனர். அல்லாஹ்வை நம்பியவர்கள் என்றால் யார்? சும்மா நம்ம உட்கார்ந்து நான் அல்லாஹ்வை நம்பியவர்கள், நாங்கள்லாம் ஈமான்தாரிகள் அப்படி சொல்றவங்க அல்லாஹ்வை நம்பியவங்களா? அல்லாஹ் பல்வேறு பண்புகளை குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர் என்றால் யார்? முதலாவதாக அல்லாஹ் குறிப்பிடுவது அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தங்கள் தொழுகையில் பணிவை பேணுவார்கள், உள்ளச்சத்தை பேணுவார்கள். முதலாவது தகுதி தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழுவது. அப்படியே அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகின்றான் பல்வேறு பண்புகளை. இறுதியாக அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிலூன், அவர்கள் தங்கள் தொழுகைகளில் பேணுதலாக இருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். தொழுங்கள் என்று மட்டும் அல்லாஹ் சொல்லி தான் வச்சுக்கிடுங்க. நம்ம வாழ்நாள்ல ஒரு தடவை தொழுதாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றிட்டோம். வருஷத்துக்கு ஒரு தடவை தொழுதாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றிட்டோம். மாதத்திற்கு ஒரு தடவை தொழுதாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றி விட்டோம். வாரத்திற்கு ஒரு தடவை, ஒரு நாளைக்கு ஒரு தடவை தொழுதால் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றி விட்டோம். ஆனால் அல்லாஹ் தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். தொழுகையை நிலைநாட்டுதல், அகீமு நிலைநாட்டுதல் என்றால் என்ன தெரியுமா? எந்தெந்த தொழுகையை எந்தெந்த நேரத்தில் தொழ வேண்டுமோ அதை சரியாக மரணிக்கும் வரை நிறைவேற்றுவதுதான் தொழுகையை நிலைநாட்டுதல். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அடையாளமாக சொல்லி காட்டுவது தொழுகையை தான். எந்த அளவிற்கு? திருமலை நபிமொழிகளை படித்து பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்துல கடுகளவு ஈமான், கடுகளவு ஈமான் எவ்வளவு கம்மியான ஈமான் பாருங்க. கடுகளவு ஈமான்தாரி கூட தொழுகையாளியாக இருப்பான். அப்படி என்ன தொழுகை இல்லாதவன் எந்த நிலையில் இருப்பான் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். சஹீஹுல் புகாரியிலே 7438வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் பௌர்ணமி இரவு சஹாபாக்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா, நாங்க மறுமை நாள்ல எங்களுடைய இறைவன் அல்லாஹ்வை பார்ப்போமா? அப்ப நபிகள் நாயகம் சஹாபாக்களை கேட்கிறாங்க, ஹல் துலாரூன ஃபில் கமரி லைலத்துல் பத்ர், பௌர்ணமி இரவிலே மேகங்கள் அற்ற வானம், பௌர்ணமி இரவு அப்படியே முழு நிலா தெரிகிறது. பௌர்ணமி இரவிலே முழு சந்திரனை பார்ப்பதற்கு முண்டி அடிக்கணுமா? ஏதாவது ஒரு சினிமா நடிகை வந்துதான் வச்சுக்கிடுங்க, முண்டி அடிச்சு போய் என்ன செய்வாங்க, செத்து போவாங்க. ஏன்னா சினிமா நடிகை கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இன்னைக்கு கூட ஏதோ ஒரு கோவில்ல நேற்று முந்தாங்க 6 பேர் மௌத்தாயிட்டாங்க. அவங்க தரிசனத்துக்கு முண்டி அடிச்சுட்டு போகும்போது கண்ணுக்கு தெரியல. அப்போ அவர் தான் கடவுள் சொல்லி முண்டி அடித்து கொண்டு சென்று 6 பேர் மௌத்து. ஆனா சந்திரனை பார்க்கறது முண்டி அடிக்கணுமா? சந்திரனை பார்க்கறது முண்டி அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. மேகத்துல வானமே இல்ல, பௌர்ணமி இரவு, நம்ம எல்லோரும் இருந்த இடத்துல இருந்தே பார்க்கலாம். அடுத்த நபிகள் கேட்கிறாங்க, ஹல் துலாரூன ஃபி ஷம்ஸி லைஸ தூனஹா ஸஹாப், மேகங்களற்ற வானத்திலே நண்பகல் பொழுதிலே சந்திரனை பார்ப்பதற்கு முண்டி அடிக்கணுமா? நெருக்கடி உள்ளாகுமா? வேண்டாம். சூரியன் உச்சத்திலே இருக்கிறது, எல்லோரும் இருந்த இடத்துல உட்கார்ந்து தெளிவா பார்க்கலாம், மேகம் மறைக்கலையே, முண்டி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது போல் நீங்கள் செய்வீர்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் அதற்காக நெருக்கடிக்குள்ளாக மாட்டோம், நெருக்கிக் கொள்ள மாட்டோம், முண்டிக் கொள்ள மாட்டோம், தள்ளிக் கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, இன்னக்கும் தரவுனவு கதாலிக், நீங்க அல்லாஹ் அந்த மாதிரி பார்ப்பீங்க. அல்லாஹ்வுக்கு சந்திரன் நிகர், சூரியன் நிகர் என்று நினைத்து விடாதீர்கள். பார்வைதான் நாம் அல்லாஹ்வை எப்படி பார்ப்போம் என்பதற்கு தான் உதாரணம், அல்லாஹ்விற்கு உதாரணம் அல்ல. நாம எப்படி பார்ப்போம் நம்முடைய பார்வைக்கு தான் உதாரணமே தவிர லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போன்று எதுவும் கிடையாது. சில வழிகளை அப்படி நினைச்சிருவாங்க, அல்லாஹ் சந்திரன் மாதிரி, அல்லாஹ் சூரியன் மாதிரி அப்படி நினைச்சிடக்கூடாது. அப்படி நினைச்சா ஷிர்க். நம்ம பார்க்கிறது எவ்வளவு ஈஸியா பார்ப்போம். சந்திரன் எப்படி டிஸ்டர்ப் இல்லாம பார்ப்போமோ, சூரியன் எப்படி நம்ம டிஸ்டர்ப் இல்லாம இடையூறு இல்லாம பார்ப்போமோ, அது போன்று அல்லாஹ்வை பார்ப்போம். அப்ப அல்லாஹ் செய்வான், மறுமை நாளில் மக்களை எல்லாம் மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று கூட்டியவுடன் அல்லாஹ் சொல்வான்,
யாரெல்லாம் எதையெல்லாம் வணங்கினீர்களோ அதற்கு பின்னால் செல்லட்டும் அப்படின்னு அல்லாஹ் உத்தரவிடுவான். அப்போ இந்த உலகத்துல சந்திரனை வணங்கியவர்கள் இருப்பார்கள், சூரியனை வணங்கியவர்கள் இருப்பார்கள், சமாதிகளை, சிலைகளை, மரம், மட்டைகளை எதையெல்லாமோ வணங்கியவர்கள் இருப்பார்கள், ஆடு மாடுகளை வணங்கியவர்கள் இருப்பார்கள், எதையெல்லாமோ மக்கள் வணங்குறாங்க. அவையெல்லாம் அங்கே காட்டப்படும். சந்திரன் காட்டப்படும், சூரியன் காட்டப்படும். ஒரு சமாதியை வணங்கினான்னு சொன்னோம்னா நாவூதர்கா சமாதி அப்படியே வந்து நிற்கும். கற்சிலைகளை வணங்கியிருந்தால் அந்த கல் சிலைகள், அந்த சிலை வந்து நிற்கும். ஒரு மாட்டை வணங்கியிருந்தால் அந்த மாடு வந்து நிற்கும். சிலையைக்கான வணங்குறாங்க, அந்த சிலை அங்க என்ன செய்யப்படும், அவனுக்கு காட்டப்படும். அப்ப யார் யார் எதை எதை வணங்கினாலும் அதற்கு பின்னால் செல்வார்கள், சென்றதை நரகத்தில் விழுந்து விடுவார்கள். நபிகள் நாயகம் சொல்றாங்க, சூரியனை வணங்கியவர்கள் அங்கு சூரியன் காட்டப்படும், அதற்கு பின்னால் சென்று நரகத்தில் விழுந்து விடுவார்கள். சந்திரனை வணங்கியவர்கள் சந்திரன் காட்டப்படும், அதற்கு பின்னால் சென்று நரகத்தில் விழுந்து விடுவார்கள். மன்கான யஅபுது தவாகீத், தவாகீத் என்று சொன்னால் இறைவனை அன்றி வணங்கப்படக்கூடிய வழிபடக்கூடிய எல்லா பொருட்களும் தவாகீத். அந்த தவாகீத்துகள், அந்தந்த பொருட்கள், தாயத்துகள், தகடுகள், சமாதிகள், சிலைகள் எல்லாமே காட்டப்படும். அவர் அதற்கு பின்னால் சென்று நரகத்தில் விழுந்து விடுவார்கள். இறுதியாக மூமின்கள் மட்டும்தான் அங்கே எஞ்சி நிற்பார்கள். மூமின்கள் மட்டும் அங்கே எஞ்சி நிற்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து கூறுவான், அன ரப்புக்கும், நான் தான் உங்களுடைய இறைவன். அல்லாஹ் தான் இறைவன் என்பதற்கு குர்ஆனில் சொல்லப்பட்ட சான்று, இறைவனுடைய கால் திரை அகற்றப்படும் போது மூமின்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா செய்வாங்க, சஜிதால விழுவாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் தான் உங்களுடைய இறைவன் என்று சொல்லும் பொழுது மஹ்ஷர் மைதானத்துல மூமின்கள் முதல் தடவை அல்லாஹ் பார்த்திருப்பாங்க. இந்த உலகம் அல்லாஹ் பார்க்கலையே, மறுமையில அல்லாஹ் பார்த்திருப்பாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேறொரு தோற்றத்திலே வந்து நான் தான் இறைவன் சொல்லும் போது அவன் மறுத்துருவான், நீ எங்களுடைய இறைவன் கிடையாது, எங்கள் இறைவன் வந்தால் நாங்கள் அவனை அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் இதற்கு முன்பாகவே அல்லாஹ் அவர்கள் ஒரு தடவை பார்த்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வை மறுமையில் நாம் அறிவதற்குரிய அடையாளம் யௌம யுக்ஷஃபு அன் சாக், அவனுடைய காலை விட்டும் திரை அகற்றப்படும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபயதுஊன இல சுஜூத், சஜிதா செய்ய அழைக்கப்படுவார்கள். ஃபலா யஸ்ததியூன், காஃபிர்களுக்கு அது நடக்காது, அவர்களுக்கு இயலாது, முனாஃபிக்குகளுக்கு முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் வந்து நான் தான் உடைய இறைவன் சொல்லும் போது மூமின்கள் சொல்லுவாங்க, என்னுடைய இறைவன் வரும் வரை நாங்கள் இந்த இடத்துல தான் இருப்போம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாள்ல அவங்க முதலில் பார்த்த ஒரு தோற்றத்தில் அல்லாஹ் வருவான். அந்த தோற்றத்தில் வந்து நான் தான் உங்களுடைய இறைவன் என்று சொல்லும் பொழுது மூமின்கள் அறிந்து கொள்வார்கள், நரகத்தினுடைய மேல் பகுதியிலே பாலம் அமைக்கப்படும். நரகத்துடைய மேல் பகுதியிலே பாலம் அமைக்கப்பட்டு எல்லோரும் அந்த நரகத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். அப்ப முதலாக அந்த நரகத்தின் மேல் அமைக்கப்படக்கூடிய பாலத்தை கடந்து செல்லக்கூடியவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சமுதாயம் தான். நாம் தான் முதலில் அந்த பாலத்தை கடந்து செல்வோம், மூமின்களாக இருந்தார். அல்லாஹ் இணை வைக்காதவளா மரணித்திருந்தால் நரகத்தின் மேல் அமைக்கப்படக்கூடிய பாலத்தை முதலில் கடந்து செல்லக்கூடிய நபிகள் நாயகம் அவருடைய உம்மத்து தான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, அந்த நரக பாலத்தில் கருவேல மரத்தினுடைய முட்களுடைய வடிவத்தில் கொக்கிகள் இருக்கும். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, சாதான், நீங்க கருவேல மரத்தை பார்த்திருக்கலாம்? சஹாபாக்கள் ஆமாங்கிறாங்க. அந்த நரகத்தினுடைய பாலத்தின் இரு பகுதியிலும் கொக்கிகள் இருக்கும். கருவேல மரத்துல முள்ளு எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஆனா அதனுடைய பிரம்மாண்டத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். அவ்வளவு பயங்கரமான கொக்கிகள். அந்த பாலத்தில் சிலர் அவங்களுடைய அமல்களுக்கு தகுந்த மாதிரி மின்னல் வேகத்துல கடந்து போவாங்க. சிலர் காற்றினுடைய வேகம், குதிரையினுடைய வேகம், அவங்க அமலுக்கு தகுந்த மாதிரி. அது சறுக்கும் இடம், அது வழுக்கும் இடம். அப்படி போகும்போது அல்லாஹ்க்கு இணை வைக்காத மக்கள்ல ரொம்ப பெரும்பாவி மாபாவி இருப்பானா இல்லையா, அநியாயக்காரன். அல்லாஹ் ஷிர்க் மட்டும் தான் வச்சிருக்க மாட்டான். அந்த அநியாயக்காரன் முள்ளுல சிக்கி உள்ள போய் அழிஞ்சிருவான், முங்கிடுவான், நரகத்துக்குள்ள போய் விழுந்துருவாங்க. பலர் வலிக்கு நரகத்தில் விழுந்து விடுவார்கள். மூமின்கள் எல்லாம் தப்பித்து அங்க போய் கேள்வி எனக்கெல்லாம் முடிந்த பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரக பாலத்தை கடக்கும் பொழுது அந்த கொக்கிகளில் மாட்டி நரகத்திற்குள் சிக்கின்றார்களே, அவர்களை தன்னுடைய அருளினால் காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்வான். அராதல்லாஹு யுக்ரிஜ பி ரஹ்மத்திஹி மன் அராத மின் அஹ்லின் நார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
நரகவாதிகள்ல யாரையெல்லாம் விரும்புகிறானோ அவர்களை அவனுடைய அருளினால் அவனுடைய கருணையினால் அல்லாஹ் காப்பாற்ற சொல்வான். காப்பாற்றுவதற்கு அல்லாஹ் முடிவு சொல்வான். அப்ப அல்லாஹ் மலக்குமார்களுக்கு உத்தரவிடுவான், ஐயுஹ்ரிஜு மினன்னார் மன் கான லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷையன் மிம்மன் அராதல்லாஹு ஐயர்ஹமஹு மிம்ம யஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்திற்குரியவர் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொன்னவர்களில் அல்லாஹ் யாரையெல்லாம் நாடினானோ அப்படிப்பட்ட இணை வைக்காதவர்களை வெளியேற்றுமாறு அல்லாஹ் மலக்குமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுவான். அல்லாஹ் நரகத்தை காப்பாற்ற முடிவு பண்ணிட்டான். அப்ப மலக்குமாருக்கு அல்லாஹ் சொல்லுவான், யாரெல்லாம் லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா சொல்லி லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா சொன்ன தர்கால போய் சுஜூது பண்ணா அவன் முஷ்ரிக் ஆயிடுவான். லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லி அல்லாஹ் இணை வைக்காம இருந்தாங்களோ அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் யாரையெல்லாம் நாடினானோ அவர்களை எல்லாம் நரகத்தை விட்டு வெளியேற்றுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுவான். அப்போ மலக்குமார் எப்படி காப்பாத்துவாங்க நரகவாசிகளை? நரகவாசிகள் எப்படி காப்பாத்துவாங்கன்னா நரகத்திலே சஜதாவுடைய அடையாளத்தை வைத்து அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இந்த உலகத்தில் ஏற்பது அடையாளம் கிடையாது. இந்த உலகத்துல சில நெத்திக்கு என்ன செய்யும், கருப்பு தழும்பு பெருசா இருக்கும். சிலர் எத்தனை வருடம் தொழுதாலும் தழும்பு ஏற்படாது. அந்த தழும்பு அல்ல, நாம் இஹ்லாஸான முறை அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்வதனால் ஏற்படக்கூடிய இறைவன் நாடிய அந்த சுவடு, அந்த தடயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரக நெருப்புக்கு உத்தரவிட்டிருப்பான். நரகவாதி இணை வைக்காதவனாக இருந்தால் அவனுடைய எல்லா உடல் உறுப்புகளையும் நரகம் சாப்பிட்டு விடும், கரித்து விடும், எரித்து விடும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹர்ரம அலன்னார் அன் தௌகுல அஸர சுஜூத், சஜிதாவுடைய அடையாளத்தை, சஜிதா செய்த அந்த முகத்தை, அந்த நெற்றியை எரிக்க கூடாது என்று அல்லாஹ் நரகத்திற்கு தடை விதித்திருப்பான். அப்ப மலக்குமார் என்ன செய்வாங்க சொன்னோம்னா, நரகவாதிகளை காப்பாற்றுவார்கள். எப்படிப்பட்ட நரகவாதிகள்? மாபாவிகள், பெரும்பாவிகள். அப்படிப்பட்ட மாபாவிகளை, பெரும்பாவிகளை எதை வைத்து கண்டுபிடிக்கிறார்கள்? சஜிதாவுடைய அடையாளத்தை வைத்து கண்டுபிடிக்கிறார் என்று சொன்னால் ஒண்ணு புரியணுமா இல்லையா? ஒரு மாபெரிய பாவியாக இருந்தால் கூட அவன் மூமினாக இருந்தால் தொழுகையை விடமாட்டான். அப்ப நாம இன்றைக்கு ஐந்தாவது தொழுகையை தொழாதவனாக இருந்தால் அவனுடைய நிலை என்ன யோசிச்சு பாருங்க. நரகத்திலிருந்து யார் காப்பாற்றப்படுகிறார்கள்? பெரும்பாவிகள் காப்பாற்றப்படுகிறார்கள். அந்த பெரும்பாவிகள் எதை வைத்து கண்டுபிடிக்கப்படுகிறார்கள்? தொழுகையை வைத்து கண்டுபிடிக்கப்படுகிறார் சொன்னால் ஒரு மிகப்பெரிய பயங்கரமான பாவங்கள் செய்யக்கூடிய மூமின் கூட தொழுவான் என்பதிலிருந்து விளங்க முடியுதா இல்லையா? அவங்க நரகத்திலிருந்து முகத்தில் அவங்களுடைய முகத்தை நரக நெருப்பு கரித்திருக்காது, கரிக்கட்டையாக நரகத்திலிருந்து எடுக்கப்பட்டு அவர்கள் மீது மாவுல் ஹயாத் என்ற தண்ணீர் ஊற்றப்படும். அப்படி ஊற்றப்படும் போது அவர்கள் எப்படி ஒரு ஆற்றினால் அடித்து வரக்கூடிய அந்த வெள்ளத்திலே சுமந்து வரப்படக்கூடிய விதைகள் வாய்க்காலுடைய ஓரத்திலே மறுநாள் அப்படியே தளிராக பூத்து குலுங்குமோ அது போன்று அவர்கள் தளிர் போன்று அவர்கள் பூத்து மாறி விடுவார்கள். அவர்கள் அவங்க சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவார் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, கடுகளவு ஈமான் உள்ளவன் கூட, அடு அளவு ஈமான் உள்ளவன் கூட தொழுவான் என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. பெரும்பாவி கூட அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவன் என்பது கூட தொழுகையுடைய அடையாளத்தை வைத்துதான் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு மறுமை விஷயத்திலே, இந்த தொழுகை விஷயத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழாதவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் எப்படி கருதப்படுவார் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசமே தொழுகைதான். இன்ன பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்குஸ் ஸலா. குஃப்ர் என்ற பயங்கரமான ஒரு கிணறா கற்பனை பண்ணிக்கிறீங்க, ஷிர்க் என்ற பயங்கரமான ஒரு கிணறை கற்பனை பண்ணிக்கிறீங்க. இந்த ஷிர்க்குங்கிற கிணத்துல, குஃப்ருங்கிற கிணத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற பாவம் எது தெரியுமா? தொழாமல் இருப்பதுதான். ஒரு ஆள் தொழாம இருந்தான்னு சொன்னோம்னா அவர் எந்த பாவத்துல கால வச்சுட்டாரு? ஷிர்கில் கொண்டு போய் தள்ளக்கூடிய பாலத்திலே அவர் கால் வைத்து விட்டார். குஃப்ரில் போய் தள்ளக்கூடிய பாலத்திலே கால் வைத்து விட்டார். அது நபியே சொன்னார்கள்,
ஒரு மனிதனுக்கும் அவன் குஃப்ர் ஷிர்கில் விழுவதற்கும் தடையாக இருப்பது, பாதமாக இருப்பது தொழுகையை விடுவதுதான். தொழுகையை விட்டா அவன் குஃப்ர்ல ஈஸியா போய் விழுந்துருவான், ஷிர்க்ல ஈஸியா போய் விழுந்து விடுவான். நாம் நினைக்கிறோம் சிலையை வணங்குவதுதான் ஷிர்கு, தர்காவை போய் சுஜூது பண்றதுதான் ஷிர்கு, மௌலிது ஓதுதான் ஷிர்கு. அப்படி கிடையாது. எனக்கு மார்க்கத்தை விட துனியா தான் பெருசு நினைச்சா ஷிர்கு தான். நபியா நான் சொன்னாங்களா இல்லையா? தைஸ் அப்துல் தீனார் அப்துல் திர்ஹம், தங்கம் வெள்ளி காசுகளுக்கு அடிமையானவன் நாசமாகி விட்டான். துனியாதான் அவனுக்கு. எனக்கு வியாபாரமா தொழுகை பெருசு கிடையாது, எனக்கு விவசாயமா தொழுகை பெருசு கிடையாது, துட்டா எனக்கு தொழுகை பெருசு கிடையாது, எனக்கு சம்பாத்தியம் தான் பெருசு, வியாபாரம் தான் பெருசு, எனக்கு என்னுடைய தொழில் தான் பெருசு, என்னுடைய சொகுசு தான் பெருசு என்று உலக வாழ்க்கையை அல்லாஹ்வை விட ஒருவன் பெரிதாக கருதினால் அவன் துன்யாவைத்தான் கடவுளாக எடுத்துக்கொண்டான். அவன் தங்கத்தை கடவுளாக ஆக்கிக் கொண்டான், வெள்ளியை கடவுளாக ஆக்கிக் கொண்டான், பட்டாடைகளை கடவுளாக ஆக்கிக் கொண்டான். அப்ப நாம நினைக்கிறோம் ஷிர்க்குன்னு சொன்னோம்னா நாங்க தொழல, சரி நான் சொர்க்கத்துக்கு போறேன். எப்படி சொர்க்கத்துக்கு போக? நாங்க ஷிர்க் வைக்கலையே. ஷிர்க்குன்னா அவங்க பார்வது என்ன? ஷிர்க்குன்னா தர்காவுக்கு போகாட்ட ஷிர்க்கு, சிலையை வணங்காட்ட தௌஹீது, தர்காவுக்கு போகாட்ட தௌஹீது. அது மட்டும் இல்லப்பா தௌஹீது, அல்லாஹ்வை விட நீ ஒன்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டா அப்போது நீ முஷ்ரிக்கா மாறிட்ட. தௌஹீதுல கிடையாது. தொழுகையை விட என்னுடைய வியாபாரம் தான் பெரிது நினைத்து தொழாமல் இருந்தால் நீ வியாபாரத்தை கடவுளாக்கி கொண்டாய். தொழுகையை விட எனக்கு காசுதான் பெருசு, சம்பாத்தியம் தான் பெருசு என்று ஒருவன் நினைத்தால் அவன் காசை கடவுளாக்கி கொண்டான். இந்த ஷிர்க்ல நம்ம தப்பிச்சிருக்கிறோமா? அப்ப ஒரு மனிதனை இணை வைப்பில் கொண்டு போய் சேர்ப்பது தொழுகையை விடுவதுதான், குஃப்ரில் கொண்டு போய் சேர்ப்பது தொழுகையை விடுவதுதான். நபியா சொல்லி காட்டான். திருமீதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார்கள், அஹதுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா, அவர்களுக்கு நமக்கும் மத்தியில் உள்ள ஒப்பந்தமே தொழுகைதான். ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர், அந்த தொழுகையை விட்டவன் காஃபிராகி விட்டான். நபியா சொல்லி காட்டுறாங்க. இந்த காஃபிர் என்ற வார்த்தைக்கு பல வியாக்கியானங்கள் கொடுக்கப்பட்டாலும் நாம் இதை சாதாரண தொழுகையை விடுவதை சாதாரணமா எடுத்துக்கொள்ள கூடாது. அதிகமான அறிஞர்கள் காஃபிராகி விட்டான் என்றால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டான் என்று விளக்கம் கொடுக்கிறார்கள். இன்னும் ஒரு பகுதி அறிஞர்கள் காஃபிராகி விட்டான் என்று சொன்னால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறவில்லை, பெரும் பாவியாகி விட்டான் என்று விளக்கம் கொடுக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் தொழுகையை விடுவது சாதாரண குற்றம் அல்ல, மாபெரும் பாவம், பெரும் பாவம். அது நபியா சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு நாம செஞ்ச உடன்படிக்கையில நாம் அல்லாஹ்வுக்கு அடிமை என்பதற்கும் அல்லாஹ்விடம் செய்த உடன்படிக்கையை நாம் நிறைவேற்றுகிறோம் என்பதற்கும் உடைய விஷயமே அடிப்படையே தொழுகைதான். அந்த தொழுகையை விட்டவன் காஃபிராகி விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அற்புதமாக சொன்னார்கள். அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கும் நமக்கும், அல்லாஹ்வை நம்மை இணைக்கக்கூடிய கயிறுகள், கயிறு என்று சொன்னால் கருத்து, அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கக்கூடிய, அல்லாஹ் நம்மையும் இணைக்கக்கூடிய கயிறுகள் எது தெரியுமா? நபியா சொல்றாங்க, ல யுன்குலன்ன உரல் இஸ்லாமி உருவத்தன், இஸ்லாத்தினுடைய கயிறுகள் ஒன்று ஒன்றாக துண்டிக்கப்படும். நபியா மௌத்தா போகும்போது குர்ஆன் சொன்னபடி ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சி இருந்தது. இன்றைக்கு குர்ஆன் சொன்னபடி ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சி எங்கேயும் கிடையாது, கலீஃபாக்களுடைய ஆட்சி எங்கேயும் கிடையாது. முஸ்லிம்களை விட்டு முதல் கயிறு துண்டிக்கப்பட்டது. இப்படி அல்லாஹ்வுக்கும் நமக்கும் பாலமாக இருக்கக்கூடிய ஏராளமான கயிறுகள் துண்டிக்கப்பட்டு விட்டது. நபியா சொல்றாங்க, குல்லமா யுன்தகலத் உர்வத்துன் தஷப்பஸன் நாஸு பில்லத்தி தலியஹா, ஒரு கயிறு முறியும் பொழுதெல்லாம் மக்கள் அடுத்த கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வை நம்மை இணைக்கக்கூடிய கடைசி கயிறு என்ன தெரியுமா? தொழுகைதான். நபியா சொல்றாங்க, அவ்வளவுள்ள நக்லன் அல் ஹுக்கும், அல்லாஹ்வுக்கு நமக்கும் மத்தியில் இணைக்கக்கூடிய அந்த உறுதியான கயிறுல முதலாவதாக முறிக்கப்படுவது இஸ்லாமிய அடிப்படையிலான ஆட்சி. முடிஞ்சு போச்சு. உலகத்துல எங்க இஸ்லாமிய அடிப்படையிலான ஆட்சி கிடையாது, முடிஞ்சு போச்சு. குர்ஆன் சொன்ன அடிப்படையில் எந்த ஒன்றுக்கும் தீர்ப்பளிக்கக்கூடிய ஆட்சி என்பது உலகத்துல இல்ல. அல்லாஹ்வுக்கு நமக்கு மத்தியில் உள்ள நம்மையும் அல்லாஹ்வை இணைக்கக்கூடிய கயிறுகளில்
இறுதியாக தெரியுமா? அஸ்ஸலாம், தொழுகை. அப்ப தொழுகையை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நமக்கு எந்த தொடர்பு இல்லையே. அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு எப்படி கிடைக்கும்? எங்காவது முஸ்லிம்கள் பாதிக்கப்படும் போது ஐயோ பலஸ்தீனில் பாதிக்கப்படுகிறார்கள், அங்கே பாதிக்கப்படுகிறார்கள், இங்கே பாதிக்கப்படுகிறார்கள் என்று கதறுவதனால் அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு எப்படி கிடைக்கும்? நாம் தொழாத சமுதாயமாக இருந்தால், நாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய சமுதாயமாக, நிறைவேற்றாத சமுதாயமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி எப்படி கிடைக்கும்? தொழுகைதானே அல்லாஹ்வை நம்மை இணைக்கக்கூடிய கயிறுகளில் இறுதியான கயிறு. அந்த தொழுகையை ஒருவர் விட்டுவிட்டால் அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் போய்விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், முனாஃபிக் இருக்கான், நயவஞ்சகன். நபிகள் நாயகம் காலத்துல உள்ளத்துல ஈமானே இல்ல நயவஞ்சகர்கள் இருந்தாங்க பாருங்க. வெளியில முஸ்லீம் மாதிரி நடிப்பாங்க, ஆனா உள்ளத்துல ஈமான் இருக்காது. அந்த நயவஞ்சகர்கள் கூட தொழுதார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு தொழாதவர்கள் எல்லாம் நாம் எந்த பட்டியலையும் சேர்ப்பது? குர்ஆன் சூரத்து நிசாவுல 4வது அத்தியாயம் 102வது வசனம் அல்லாஹ் சொல்கின்றான். முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, வைதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, அவர்கள் தொழுகைக்காக நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். யுராவுனன் நாஸ், மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள். வலா யذ்குரூனல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹ்வை மிக குறைவாகத்தான் நினைத்து பார்ப்பார்கள். நபிகள் நாயகம் காலத்துல நயவஞ்சகர்கள் கூட தொழுதிருக்கிறான். அந்த தொழு ஏற்றுக்கொள்ளப்படாது, காட்டுறதுக்கான தொழுதான். அல்லாஹ் கம்மியா நினைச்சு பார்த்தா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்றைக்கு ஒருவன் தொழாமலே இருந்தால் இவன் நயவஞ்சகனை விட கேடு கெட்டவன் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறதா இல்லையா? தொழுகை என்பது எவ்வளவு முக்கியம். தொழுகையை தொலைத்தால், தொழுகையை நாசமாக்கினால், தொழுகையை பாழ்படுத்தினால் அவருடைய நிலை எவ்வளவு கொடூரமானது என்பதை இந்த வசனம் காட்டுகிறதா இல்லையா? 9வது அத்தியாயம் 54வது வசனத்திலே நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலா யர்தூன ஸலாத்த இல்லா வஹும் குஸாலா, அவர் சோம்பேறிகளாகத்தான் தொழுகைக்கு வருவார்கள். நயவஞ்சகர்கள் எரிச்சலா ஏண்டா தொழுகிறோம், எதுக்குடா தொழணும் அப்படி சோம்பேறியா செய்வாங்க, தொழுகைக்கு வருவாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்றானே இல்லையா, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள். இன்னஹால கபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியின், உள்ளச்சம் இல்லாதவர்களுக்கு, பணிவில்லாதவர்களுக்கு அந்த தொழுகை பொறுமைனா ரொம்ப பாரமா இருக்கும். ஒரு மூமினுக்கு எது பாரமா இருக்கும்? தொழாதவருக்கு எப்படா தொழ போறோங்கிற பாரம் இருக்கும். தொழுதுட்டா நிம்மதி ஆயிரும் ஒரு மூமினுக்கு. ஒரு முனாஃபிக்கு தொழுவதே பாரமா இருக்கும். ஏன்டா தொழணும், எதுக்குடா தொழணும்? அப்ப இந்த மாதிரி நினைத்தால் அவர்கள் நயவஞ்சகர்கள். நபிகள் நாயகம் காலத்துல அந்த முனாஃபிக்கின்கள் சோம்பேறிகளாக தொழ வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் அறவே தொழுகை இல்லாதவர்களாக இருந்தால் அந்த முனாஃபிக்கின்களை விட தொழாதவன் கேடு கட்டவன் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறதா இல்லையா? அல்லாஹ்வின் பார்வையில் அவன் எப்படி ஒரு முனாஃபிக்காவது தொழுவான், நயவஞ்சகன் தொழுவான். உள்ளத்தில் ஈமான் இல்லாத நயவஞ்சகன் கூட காட்டுவதற்காக தொழுதான். ஆனால் அதை கூட செய்யாதவர்கள், அதனால் அப்படி செய்ய வழங்கிடக்கூடாது. அதற்கும் கீழாக இருப்பவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி கருதப்படுவார்கள்? நாம் அல்லாஹ்விட்ட மூமினா கருதப்படுவோமா? தொழாதவர்கள். இந்த தொழுகையை இஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்துகிறது? குர்ஆனிலே ஹதீஸில் ஏராளமான வசனங்கள். நான் உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் அது மிகவும் குறைவானதான். அவ்வளவு தொழுகையுடைய முக்கியத்துவத்தை காட்டக்கூடிய வசனங்கள் இருப்பதை பார்க்கிறோம். 2வது அத்தியாயம் 238வது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா வகூமு லில்லாஹி கானித்தின், தொழுகைகளை பேணிக் கொள்ளுங்கள். சிறந்த தொழுகையாகிய நடு தொழுகையாகிய அசர் தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை யுத்தத்துல அசர் தொழுகையை தாமதமாக்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்குறான். யுத்தத்தின் காரணமாக கூட தொழுகையை விடக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், அதிலும் மிகச் சிறந்த தொழுகை அசர் தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள். தொழுகையிலே அல்லாஹ்விற்கு பணிந்தவர்களாக நில்லுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். தொழுகையை பேண வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு. சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 103வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், ஃபஅகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, தொழுகை என்பது இறை நம்பிக்கையாளர்கள் மீது, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு மூமின் என்று சொன்னால் கடமையான தொழுகை அந்தந்த நேரத்தில் தொழுபவன் தான் ஒரு மூமின் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சூரத்து தாஹா என்ற அத்தியாயத்திலே 132வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான்,
பாங்கு முடிந்த பிறகு உரைக்கும். பயான் முடிந்த பிறகு இஷா தொழுகை ஜமாத்தாக நடக்கும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4வது அத்தியாயம் 132வது வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான். நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா, நபியே நீர் தொழுகையை நிலைநாட்டுவீராக, வஸ்தபிர் அலைஹா, அந்த தொழுகையில் உறுதியாக இருப்பீராக, லா நஸ்அலுக ரிஸ்கா, நாம் உம்மிடம் உணவை கேட்கவில்லை, நஹ்னு நர்சுகுக், நாம் தான் உங்களுக்கு உணவளிக்கிறோம். நாம நினைக்கிறோம் தொழுதா நமக்கு ரிஸ்க் கிடைக்காது, தொழுகையை விட்டுட்டு வியாபாரத்தை விட்டுட்டு தொழுகைக்கு வந்தோம்னா நமக்கு வியாபாரம் போயிடும், வருமானம் போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்றா, நபியே நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்க, அதுல உறுதியாக இருப்பீராக, உங்களுடைய குடும்பத்தையும் தொழுகை உங்களுடைய குடும்பத்தையும் குடும்பத்தினரையும் தொழுமாறு ஏவுவீராக அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். நீங்கள் தொழுகையில உறுதியா இருங்க, குடும்பத்தில் உள்ள மனைவி மக்கள் பிள்ளைகளையும் நீங்கள் தொழுகையில் உறுதியாக இருக்குமாறு உத்தரவிடுங்கள். உங்களுக்கு நான் தான் உணவளிக்கிறேன். தொழுகையை விட்டுட்டு வியாபாரம் தான் பெருசுன்னு பாக்கணும் வச்சுக்கிறீங்க, அல்லாஹ் ஒரு நரம்பு பிடிச்சி இழுத்துட்டா அந்த வியாபாரம் காப்பாத்துமா? ஒரு நோயை தந்துட்டா அந்த பரக்கத் நமக்கு இருக்குமா? நாம 10,000 ரூபாய் சம்பாதித்தாலும் அல்லாஹ் பரக்கத் செஞ்சான்னு வச்சுக்கிறீங்க, நோய் நொடி இல்லாம இந்த 10,000 கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் தருவான். எனக்கு தொழுகை பெருசு கிடையாது, எனக்கு வியாபாரம் தான் பெருசு, தொழில்துறை தான் பெருசு, எனக்கு இந்த உலகத்துறை சோபோகம் தான் பெரிது என்று ஒருவன் தொழுகையை விட்டால் என்று சொன்னால், ஒன்று அல்லாஹ் அவனை மறுமையில் நிரந்தர நரகத்திற்குரியவனா ஆக்கி விடுவான், அல்லது இந்த உலகத்துல அல்லாஹ் பரக்கத் இல்லாமல் ஆக்கிவிட்டால் அவனுடைய உலக சோபோகம், அவனுடைய வியாபாரம், அவனுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் அவனை காப்பாற்றுமா? காப்பாற்ற முடியுமா? அமெரிக்கால பாருங்க, உலகத்திலே பெரிய வல்லரசு, உலகத்திலே பெரிய வல்லரசு, அவனிடம் அவ்வளவு தீயணைப்பு வாகனங்கள் வைத்திருக்கிறார்கள், அவ்வளவு விமானங்கள் வைத்திருக்கிறார்கள். கலிபோர்னியா மாகாணத்திலே ஏற்பட்ட காட்டு தீ மனித கற்பனையை விட மிக வேகமாக பரவி லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தையே நிர்மூலமாக்கி இருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு உலகத்திலே அதான் பெரிய செய்தி. அந்த இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய சோதனை வந்தா யாரு காப்பாத்துவா? படைபலம் காப்பாத்துமா? பணபலம் காப்பாத்துமா? அவன்கிட்ட இல்லாத படைபலமா? அவன்கிட்ட இல்லாத பணபலமா? அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ்வுடைய சோதனை வரும் பொழுது யார் காப்பாற்ற முடியும்? நம்ம தொழில்துறை காப்பாற்றுமா? பணம் காப்பாற்றுமா? சொந்த பந்தங்கள் காப்பாற்றுவார்களா? அது அல்லாஹ் சொல்கின்றான்.
நபியே, உமது குடும்பத்தினரை தொழுமாறு ஏவுவீராக, நீரும் தொழுகையிலே உறுதியாக இருப்பீராக. நாம் உம்மிடம் உணவை கேட்கவில்லை, நாம் தான் உமக்கு உணவளிக்கிறோம். ஆக்கிபத்திரி தக்குவா, இறையச்சத்திற்கு தான் இறுதி முடிவு நல்லதாக இருக்கும் என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகிறான். அதே போன்று மறுமை நாள்ல முதல் விசாரணை தொழுகையை பற்றி தான். நாம அல்லாஹ்ட்ட போய் நின்னவுன முதல் விசாரணை தொழுகையை பற்றி தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நஸாயி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்ன அவ்வளமா யுஹாஸபு பில் அப்து பி ஸலாத்திஹி, ஒரு அடியான் முதலாவதாக விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றி தான். மறுமையில ஒவ்வொரு மனிதனுக்கும் முதல் விசாரணை எப்படி தொழுதோம் என்பதை பற்றி தான். நம்ம தொழுகை லிஸ்டை அல்லாஹ் நம்ம காட்டுவான். எல்லா தொழுகையும் சரியாக இருந்தால் ஃபைன் ஸலஹத் ஃபகத் அஃலஹ வ அன்ஜஹ, அந்த தொழுகை சரியாக இருக்கும் என்றால் அவன் வெற்றி பெற்று விட்டான், அவன் ஈடேற்றம் பெற்று விட்டான். வயின் ஃபஸதத், அந்த தொழுகை பாழ்பட்டிருக்கும் என்றால் ஃபகத் ஹாப வ ஹஸிர, அவன் தோல்வி அடைந்து விட்டான், அவன் நஷ்டம் அடைந்து விட்டான். தொழுகைதான் முதல் கேள்வி, முதல் விசாரணை தொழுகையை பற்றித்தான். அந்த தொழுகையை பாழ்படுத்தி விட்டால் அவன் தோல்வி அடைந்து விட்டான், நஷ்டம் அடைந்து விட்டான், நரகவாதியாக ஆகிவிட்டான், துர்பாக்கியசாலியாக ஆகிவிட்டான் என்பதைத்தான் அல்லாஹ்வின் தூதரோடு இந்த செய்தி நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கானத் ஆம்மத்து வஸியத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன ஹதரஹுல் மௌத் அஸ்ஸலா, நபிகள் நாயகத்திற்கு மரணம் வரும்பொழுது, மரண தருவாயில் இருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய இறுதி தூதர், சொர்க்கத்துடைய தலைவர், அல்லாஹ்வுடைய ஹலீல் அவங்க மரணிக்கும் பொழுது, மரண தருவாயை அடையும் பொழுது அதிகமாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும், தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், நீங்கள் சொந்தமாக்கிய அடிமை பெண்கள் விஷயத்தில் நல்லபடியாக நடந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஜஅல் ஹத்தா ஜஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகர்கிரு பிஹா சத்ரு, அவருடைய நெஞ்சு இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டேதான் கர்கராவுடைய நிலையை அடைந்தார்கள். அவருடைய நாவு இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டேதான் இருந்தது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறான். அப்ப தொழுகை எவ்வளவு முக்கியமானதாக இருந்திருந்தால் அல்லாஹ்வின் தூதர் மரண தருவாயில் அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய உம்மத்திற்கு சொல்லி இருப்பார்கள். இல்லை, தொழுகையுடைய முக்கியத்துவத்தை விளங்கிய சமுதாயமாக நாம் இருக்கிறோமா? எந்த ஒரு நேரத்திலையும் இஸ்லாம் தொழுகையை விடுவதற்கு அனுமதி தரவில்லை. ஒரு ஆளு நிரந்தர நோயாளியா இருக்கிறாரு, அவரை நோம்பு பிடிக்க முடியாத நோம்பு கடமையே கிடையாது. ஒரு ஆள் ஏழையாக இருக்கிறார், ஹஜ் செய்வதற்கு வசதி இல்லை, ஹஜ் அவருக்கு கடமை கிடையாது, அல்லாஹ் அவரை கேள்வி கேட்க மாட்டான். ஆனால் தொழுகையை விடுவதற்கு இஸ்லாம் எங்காவது அனுமதி கொடுத்திருக்கிறதா? தொழாம தூங்கிட்டா கூட எழுந்தவுடன் தொழுது விடு, மறந்து விட்டால் கூட ஞாபகம் வந்தவுடன் தொழுது விடு. நபியா சொல்லாங்க, ஒரு ஆள் இதா நாம அனு ஸலாத்த நஸிய ஃபல்யுஸல்லிஹா இதா தக்கரஹா, ஒருவர் தொழுகையை விட்டு தூங்கி விட்டால், அது மறந்து விட்டால், கண் விழித்தவுடன் ஞாபகம் வந்தவுடன் அவர் தொழுது விடட்டும். நபியா சொன்னாங்க, ஒரு ஆளு ஏதோ ஒரு சின்ன அசர் தொழுகையை விட்டுட்டாரு, ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு மாசங்கள் ஞாபகம் வருது, ஆக இத்தனாம் தேதி அசர் தொழுகையை விட்டுட்டோம், உடனே அந்த இடத்திலே தொழுகிறோம். எந்த நேரம் நல்லுறவு நேரத்தை ஞாபகம் வருதா அந்த நேரம் தொழுகிறோம். மறந்துட்டோம் வச்சுக்கிடுங்க, எப்போ ஞாபகம் வருதோ அப்ப தொழுகிறோம். தொழுகையை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. மறதி என்று சொன்னால் வேண்டுமென்றே விடுவதல்ல, வேண்டுமென்றே விட்டால் தௌபா மட்டும்தான் பரிகாரம். வேண்டுமென்றே விடுவது பெரும்பாவம், கொடும்பாவம். மறதியா ஒரு தொழுகையை விட்டுட்டான். ஒரு ஆளுக்கு நுகர் தொழுகை மறந்து போய் விட்டுட்டாரு, அன்னைக்கு அவர் தொழல, மறுநாள் தொழல, ஒரு வாரம் கழிச்சு ஞாபகம் வருது, அன்னைக்கு நாம நுகர் தொழலைய, உடனே எப்ப ஞாபகம் வருது அப்பவே தொழுது. அது எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்லை, எத்தனை மணி நேரங்கள் ஆனாலும் பரவாயில்லை, மறந்து விட்டார். தொழுகையை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நபிகள் நாயகம் சொன்னார்கள், சல்லி காயிமன், நீ நின்று தொழு. உனக்கு சக்தி இருந்தால் ஃபர்லான தொழுகையை நின்று தொழுவது கட்டாயம். சக்தி இருந்தா கூட சுன்னத்தான் தொழுகை உட்கார்ந்து தொழுத பாய் நன்மை. ஆனா சக்தி இருக்கும் பொழுது ஃபர்லான தொழுகையை உட்கார்ந்து தொழுதா நன்மையே கிடையாது, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. சல்லி காயிமன், நீ நின்று தொழு. ஃபஇல்லம் தஸ்தக, நின்று தொழுவதற்கு சக்தி இல்லை என்றால் ஃபகாயிதன், நீ உட்கார்ந்து தொழு.
உட்கார்ந்து தொழுவதற்கு கூட உனக்கு முடியாவிட்டால் நீ படுத்துக் கொண்டாவது விழாப்புறத்தில் படுத்துக் கொண்டாவது தொழுகை விடுவதற்கு எந்த அனுமதியும் இல்லையா? உள்ள தண்ணியை பயன்படுத்த முடியலையா? தயமம் செய்தால் தொழு. தயமம் செய்வது கூட எதுவுமே இல்லை. நீ தொழுது விடு. நிர்பந்தத்தில் தொழுது விட்டால் அல்லாஹ் அதை மன்னித்து விடுவான். ஒழு செய்யாம தொழுது எதுவுமே இல்லை. மண்ணு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, நிர்பந்தத்தில் மாட்டிக்கிட்ட தொழு. அல்லாஹ் நாடினால் நம்முடைய நிர்பந்தத்தை அறிந்தவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நிர்பந்தத்திலே எந்த சட்டமும் நமக்கு திணிக்கப்படாது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு நிர்பந்திக்க மாட்டான். தொழுகை என்பது எவ்வளவு கட்டாய கடமை என்பதை இந்த செய்திகள் நமக்கு காட்டுகிறதா இல்லையா? அதையும் பாருங்க. தொழுகையாளிகளுக்கு ஜமாத் தொழுகையில பொடுபோக்கு. ஜமாத் தொழுகையில ரொம்ப பொடுபோக்காக இருப்பதை பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு கண் தெரியாத மனிதர் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்தை வர்றாங்க. அவங்களுக்கு காரணத்தை சொல்றாங்க. யா ரசூலல்லாஹ் லைஸலி காயிதுன் யகூதுனி இலல் மஸ்ஜித். என்னை பள்ளிவாசலுக்கு அழைத்து வரக்கூடிய எந்த ஒரு வழிகாட்டியும் இல்லை. தொழுகையை பொறுத்த வரைக்கும் மைக் இல்லாம பாங்கு சொல்றோம் வச்சுக்கிடுங்க. நாம வீட்டுக்கு பாங்கு சத்தம் கேட்டுச்சுன்னா கண் தெரியாட்டால் தொலை வந்துடும். தொழுகை கண் தெரியாதவருக்கு கூட கட்டாய கடமை. தவறுந்து வர முடிந்தால் கூட கட்டாய கடமை. யாருக்கு? நம்ம மைக்கை வச்சு பாங்கு சொல்றோம். மைக் இல்லாம ஒரு மேல நின்று பாங்கு சொல்லும் போது எவ்வளவு தூரம் அந்த சப்தம் கேட்குதோ அங்க உள்ளவங்க தவழ்ந்து பள்ளிக்கு வர முடிஞ்சுன்னா வந்தாவது கட்டாயம். கண் தெரியாவிட்டாலும் வருவது கட்டாயம். அதை விட தூரமா இருந்தா அவருக்கு கடமை கிடையாது. தகுந்த காரணம் இருந்தார். ஒரு கண் தெரியாத மனிதர் கேட்க அல்லாஹ் இருந்ததிலே என்ன பள்ளிக்கு அழைத்து வருவதற்கு யாரும் இல்லை, நான் வீட்டில் தொழுது கொள்ளலாமா? நபியான அவருக்கு அனுமதி கொடுத்துறாங்க. அனுமதி கொடுத்த உடனே அவர் திரும்பி போறார். அப்ப நபியான கேட்கிறாங்க, ஹல் தஸ்மவுன் நிதா பிஸ்ஸலா, தோழரே பாங்குடைய சப்தம் உனக்கு காதில் விழுகிறதா? அப்படின்னா பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லும் போது கேட்கிற தூரத்துல ஒரு வீடு இருக்கு. பாங்குடைய சப்தம் காதில் விழுகிறதா? நாம் ஆமாம். அப்படி என்றால் பாங்கிற்கு பதிலளி, பள்ளிக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்று கண் தெரியாத மனிதனுக்கு நபிகள் உத்தரவு போகிறார் என்று சொன்னால் இன்னைக்கு உடம்பு நல்லா இருக்குது, கண்ணு நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, தொழாமல் தூங்குகிறோம் என்று சொன்னால் நம்முடைய நிலை, நாம் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? சஹீஹ் முஸ்லிமிலே 1040வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் சொல்கிறார்கள், தொழாம வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்களா இல்லையா? தொழாம வீட்டுல தொழுகிறாங்க, வீட்டுல இருக்கிறாங்களா இல்லையா? இவங்க மேல ஜமாத் தொழுகை வராதவர்கள் மீது எந்த அளவுக்கு வெறுப்பை காட்டுகிறார்கள். நபிகள் சொல்றாங்க, நான் ஒரு மனிதரை மக்களுக்கு தொழுகை நடத்துமாறு உத்தரவிட்டு விட்டு நான் எவரெல்லாம் தொழாமல் வீட்டில் இருக்கிறார்கள், ஜமாத் தொழுகைக்கு வராமல் வீட்டில் இருக்கிறார்களோ அவர்களை வீட்டோடு தீ வைத்து கொளுத்துவதற்கு என்னுடைய மனது நாடுகிறது. இதே ஆட்க பள்ளிவாசல்ல ஒரு ஆட்டு இறைச்சியோ எலும்பு துண்டோ ஏதாவது போட்டோம்னு சொன்னோம்னா அதை சாப்பிடுவதற்கு ஓடி வந்து விடுகிறார்கள். ரமதான்ல கூட பாருங்க, ஏதாவது வடை போட்டா இவருக்கு 1000 வடை காசு கொடுத்து வாங்க முடியும். எல்லாருக்கும் ஒரு வடைனா ஒரு வடையை வாங்கிட்டு போக வேண்டியானே, எனக்கு 2 கூட 3 கூட மனசு ஆசை. நபியான சொல்லி காட்டுறாங்க, சாப்பாட்டு விஷயமா எப்படி வர்றீங்க? தொழுகைக்கு முடியும் வீட்டுல ஜமாத்துக்கு வராமல் வீட்டுக்கு இருக்கிறீர்கள். அவர்களை வீட்டோடு தீ வைத்து கொளுத்துவதற்கு என் மனதை நாடுகிறது. ரசூலுல்லாஹ் சட்டமாக்கல, என்னுடைய மனது அப்படி விரும்புது. அந்த அளவுக்கு அதை பெரும் பாவம் என்பதை நமக்கு அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். ஜமாத் தொழுகையை பேணாமல் இருப்பது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எந்த அளவுக்கு தொழாதவருடைய பாதிப்பை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். தொழுகைக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்றாலும் தொழுகையை தொழாததினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாம் நேரம் குறைவாக இருப்பதினால் தொழாததினால் ஏற்படக்கூடிய சில பாதிப்புகளை மட்டும் நான் சொல்லி காட்டுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடுறாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் சல்ல சுபுஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் சுபுஹ் தொழுகையை தொழுகிறானோ அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்து விடுகிறான். அவனை அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸான முறையில ஒரு சுபுஹ் தொழுகையை தொழுவான் வச்சுக்கிடுங்க, அவனுக்கு அல்லாஹ் அவனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை தன்னுடைய கையில் அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான்.
ஃபலா யத்லுபன்னகுமுல்லாஹு மின் திம்மத்திஹி பிஷைஇன் ஃபயுரிகஹு ஃபயகுப்பஹு ஃபீ நாரி ஜஹன்னம். இறைவனுக்காக இஹ்லாஸான முறையில் ஒரு சுபூ தொழுகிறாரு. நாம அவருக்கு போய் ஒரு அநியாயம் பண்ணிட்டோம், அவருக்கு நாம ஒரு அக்கிரமம் பண்ணிட்டோம். இப்போ அவருக்கு சுபூ தொழுகையை இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வுக்காக எவர் நிறைவேற்றினாரோ அவருக்கு அநியாயம் செய்தவனை தண்டிக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான். நீ என்னுடைய அடியானுக்கு அநியாயம் பண்ணியா, அவனை அல்லாஹ் பிடித்து அவனை முகம் குப்பை நாளை மறுமையிலே நரகத்தில் வீசி எறிவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. இது சுபூ தொழுகையாளிகளுக்குள்ள சிறப்பு. அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் தரக ஸலாத்தல் அஸ்ரி முத்தஅம்மிதன், எவன் ஒருவன் வேண்டுமென்றே ஒரு அசல் தொழுகையை வேண்டுமென்றே விட்டு விட்டானோ, ஒரு எரிச்சல்ல ஒரு சோம்பல்ல வேண்டுமென்றே விட்டு விட்டானோ, ஹத்தா தஃபூத்தஹு, மக்ரிப் நேரம் முடிகிற வரைக்கும் அசல் தொழுகையை தொழாம ஒரு சோம்பல்ல எரிச்சல்ல எதுக்குடா தொழணும் அப்படின்னு நினைச்சாலே குஃப்ர் ஆயிடுதா இல்லையா? ஃபகத் உஹ்பித அமலு, அவனுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. ஒரு தொழுகையை வேண்டுமென்றே விட்டால் அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையை உள்ளம் வெறுத்தாலும் அவன் காஃபிர் ஆயிடுறான். அல்லாஹ்வுடைய கட்டளையை ஒரு பாவி என்பதற்கு காஃபிர் என்பது வித்தியாசம் இருக்குது. பாவின்னு சொன்னா என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுக்கொள்வான், ஆனா அதை செய்யாமல் விட்டு விட்டால் அவன் பாவி. காஃபிர் என்றால் யார்? அல்லாஹ்வுடைய கட்டளையை வெறுக்கக்கூடியவன், மறுக்கக்கூடியவன். அப்ப யார் அசல் தொழுகையை வேண்டுமென்றே சூரியன் மறையும் வரைக்கும் தாமதப்படுத்தி விட்டு விடுகிறானோ, ஃபகத் உஹ்பித அமலுஹு, அவனுடைய அமல் அழிந்து விட்டது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார்கள். அதே போல சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், பக்கிரு பி ஸலாத்தில் அஸ்ர், அஸ்ர் தொழுகைக்கு நேரம் வந்தவுடன் சீக்கிரமா தொழுது விடுங்கள். அதாவது ஒரு சஹாபி சொல்றாங்க, அஸ்ர் தொழுகையை அதற்குரிய நேரம் வந்தவுடன் முன்கூட்டியே சீக்கிரமா தொழுது விடுங்கள். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தரக ஸலாத்தல் அஸ்ர் ஃபகத் ஹபித அமலுஹு, யார் ஒருவன் அஸ்ர் தொழுகையை விட்டு விட்டானோ அவனுடைய அமல் அழிந்து விட்டது. அவ்வளவு பயங்கரமான பாவம் அஸ்ர் தொழுகையை விடுவது. அதே போன்று சஹீஹுல் புகாரியிலே 552வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லதி தஃபூத்து ஸலாத்துல் அஸ்ர், யாருக்கு அஸ்ர் தொழுகை தவறிவிட்டதோ கஅன்னமா உத்திர அஹ்லஹு வ மாலஹு, அவன் தன்னுடைய குடும்பங்களையும் செல்வங்களையும் இழந்தவனை போன்றவன். காட்டுத்தீல 100 கோடி ரூபாய் பங்களா, அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல 100 கோடி ரூபாய் பங்களா, 1000 கோடி ரூபாய் பங்களா எல்லாம் எரிஞ்சு போயிருக்கு. ஒருவனுடைய குடும்பமும் ஒருவனுடைய செல்வம் அழிஞ்சு போனான். ஒரு பயங்கரமான விபத்துல, பயங்கரமான தீல அவனுடைய மனைவி, மக்கள், பிள்ளை குட்டி எல்லாம் மௌத்து, அவனுடைய செல்வம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அவன் எவ்வளவு பெரிய பாதிப்பை அடைகிறானோ அது போன்ற ஒரு பாதிப்பை அசல் தொழுகையை வேண்டுமென்றவனை விட்டவனுக்கு, ஒரே ஒரு அசல் தொழுகையை வேண்டுமென்றே விட்டவனுக்கு மறுமையில் கிடைக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு எல்லா தொழுகையும் தொழாமல் இருப்பவர்கள் மறுமையில் எவ்வளவு பெரிய பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சூரத்துல் முத்தஸ்ஸிர் என்ற அத்தியாயத்தை அல்லாஹ் கூறுகின்றான், மறுமை நாள்ல சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள், ஃபி ஜன்னாத்தி யதஸாஅலூன், சொர்க்கத்தில் அவர்கள் ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொள்வார்கள். யதஸாஅலூன் அனில் முஜ்ரிமீன், குற்றவாளிகளை பார்த்து கேட்பார்கள், மா ஸலககும் ஃபீ ஸகர், உங்களை இந்த சக்கர் என்ற இந்த கொடிய நரகத்திலே தள்ளியது எது? அப்போ சொல்வார்கள், காலு லம் நகும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. அவன் செஞ்ச எல்லா கேட்டுக்கும் முதல் கேடு தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. வலம் நகுனு துஇமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளை உணவளிக்கவில்லை. வ குன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், நாங்கள் வீணான காரியங்களை மூழ்கி கிடந்தோம். நாங்க வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டே இருந்தோம், நாங்க ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டே இருந்தோம், நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருந்தேன், நான் வியாபாரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன், நான் என்ன செய்தேன், டிவி பார்த்து கொண்டே இருந்தேன், நான் கிரிக்கெட் பார்த்து கொண்டிருந்தேன், நான் என்னுடைய காதலனோடு உரையாடி கொண்டிருந்தேன், நான் என்னுடைய காதலியோடு பேசிக் கொண்டிருந்தேன், நான் என்னுடைய பிள்ளையை கொஞ்சிக் கொண்டிருந்தேன், நான் தூங்கிக் கொண்டிருந்தேன், நான் பந்திகள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன், நான் கடையில போய் நோம்பு கூட வைக்காம நோம்பு பெருநாளை கொண்டாடுறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன் தொழுகையை விட்டுட்டு. எல்லா வீணான காரியத்துக்கும் ஒருத்தன் தள்ளுறது எது? தொழுகை. நாங்கள் தீர்ப்பு நாளை பொய்யென கருதினோம்,
தொழுகையை பற்றி வரக்கூடிய வசனங்கள், ஹதீஸ்கள், அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம். மறுமையாவது நரகமாவது, சொர்க்கமாவது நரகமாவது, அல்லாஹ் பிடிச்சு நரகத்துல போடுவாங்கிறதாவது நாங்கள் தீர்ப்பு நாளை பொய் என கருதினோம். அத்தாதல் யக்கீன், எங்களுக்கு சாவு வரும் வரை அப்படித்தான் இருந்தோம். நாங்கள் திருந்தவே இல்லை, தொழாத கூட்டமாக இருந்தோம். ஃபமா தன்ஃபஹும் ஷஃபாஅத்து ஷாஃபிஈ, யாருடைய பரிந்துரையும் அவர்களுக்கு பயனளிக்காது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். சஹீஹுல் புகாரியிலே 1143வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பர்சஹுடைய வாழ்க்கையில ஒருவனுடைய தலை பயங்கரமான கல்லால் உடைக்கப்படும். கல் அப்படியே உருண்டு ஓடும், தலை ஒன்னா சேர்ந்து திரும்ப அந்த கல்லை தூக்கி திரும்ப அவருடைய தலை உடைக்கப்படும், தலை சுக்குநூறாகி வரும், கல் உருண்டு ஓடிவிடும், மீண்டும் கல் கொண்டு வரப்பட்டு அவர் தலையில் போட்டு உடைக்கப்படும். இப்படியே ஒரு வேதனை செய்யப்படுவான். கபருடைய வாழ்க்கையில் தொழாதவர்களுடைய நிலை. நபிகள் நாயகம் ஜிப்ரீலிடம் கேட்டார்கள், இவர் யார், இவருக்கே இப்படி வேதனை செய்யப்படுகிறது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஃபஇன்னஹு யஅஹுதுல் குர்ஆன், அவன் குர்ஆனை படித்தவன், குர்ஆனை மனப்பாடம் செய்தவன், ஃபயர்ஃபிதுஹு, அதை புறக்கணித்தான், வ யனாமு அனிஸ் ஸலாத்தில் மக்தூபா, கடமையான தொழுகையை தொழாமல் தூங்கினான். ஐங்கால தொழுகையை தொழாமல் தூங்கிட்டோம்னா அவனுடைய கேடு இது. எவ்வளவு பெரிய பெரும்பாவம் என்பதை இந்த செய்தி நமக்கு எடுத்து காட்டுகிறதா இல்லையா? இதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் துவா செஞ்சாங்க. நம்ம ஒரு மாநாடு இன்ஷா அல்லாஹ் நடைபெறவிருக்கிறது. அடுத்த பிப்ரவரி 9ஆம் நாள் நம்ம பக்கத்துல தான் மாநாடு, இஸ்லாமிய வாழ்வியல் மாநாடு, ஏகத்துவ எழுச்சி மாநாடு. 10 மாத கால இப்ராஹிம் அலைஹி முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற தலைப்பின் கீழ் நாம் பிரச்சாரம் செய்து அதனுடைய நிறைவாக ஏகத்துவ எழுச்சி மாநாடு நடைபெறவிருக்கிறது. இந்த மாநாட்டுடைய நோக்கம் என்ன? இஸ்லாமிய வாழ்க்கையை, சொர்க்கத்திற்கு கொண்டு வரக்கூடிய வாழ்க்கையை நாம் நம்மில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துவா என்ன? சூரத் இப்ராஹிம் என்ற அத்தியாயத்தை 40வது வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான், ரப்பி ஜஅல்னி முகீமுஸ் ஸலாத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் துஆ செஞ்சாங்க, இறைவா என்னை தொழக்கூடியவனாக ஆக்குவாயாக, வமின் துர்ரியத்தி, எங்களுடைய பிள்ளை குட்டிகளையும் தொழக்கூடியவராக ஆக்குவாயாக, வதகப்பல் துஆஇ, எங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவதற்காக, மரணம் வரை தொழுவதற்காக, தனது சந்ததிகளும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த பிரார்த்தனை தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை நம்ம காட்டுகிறது. அப்ப இந்த இஸ்லாமிய வாழ்வியலை பற்றி, நமக்கு சொர்க்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய அந்த மார்க்கத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஏகத்துவ எழுச்சி மாநாடு இன்ஷா அல்லாஹ் பிப்ரவரி மாசம் 9ஆம் தேதி நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம் சார்பாக அறந்தாங்கியிலே வைத்து நடைபெறவிருக்கிறது. இந்த மாநாட்டில் எம்.எஸ். சுலைமான் அவர்களும், அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி அவர்களும், முஜீபுர் ரஹ்மான் மாநில பொதுச் செயலாளர் முஜீபுர் ரஹ்மான் அவர்களும், மாநில செயலாளர் முகமது ஃபைசல் அவர்களும் உரையாற்றவிருக்கிறார்கள். எனவே இந்த மார்க்கம் தொடர்பான இந்த மாநாட்டில் நாமும் பங்கெடுப்பதுடன் அதிகமான ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் இந்த சத்திய கொள்கையை தெரிவதற்காக, அவர்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு மார்க்க கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்காக, மார்க்க அடிப்படையை புரிந்து கொள்வதற்காக அவர்களுக்கும் நாம் அழைப்பு கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையை நிலைநாட்டி இறுதி வரை ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய சமுதாயமாக நம் அனைவரையும் ஆழ்த்தாடு புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.